வெல்கம் டு டெக்ஸ்டைல் ட்ரெய்னர். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகேங்களா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அது வந்து என்னன்னா ஒரு செர்டன் கண்டிஷனை வந்து சர்டிஃபிகேஷன் ஆச்சுன்னா மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு கண்டிஷனை கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் வேற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு சம் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு கண்டிஷன் இஃப் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சா எனக்கு ஒரு சம் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு. ரெண்டாவது டைப்னா இஃப் அண்ட் எல்ஸ். இது ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா எனக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நான் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன், அது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து ஸோ இஃப் எல்ஸ். ஸோ எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஸோ நான் வந்து மல்டிபிள் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், சப்போஸ் அது ஃபால்ஸ் ஆயிடுச்சா அப்புறம் நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அதுவுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சா அது லாஸ்ட்டாக வந்து நான் எல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ மேலே கொடுத்த எந்த கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இஃப்குள்ள இஃப் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் உள்ள போது உள்ள வந்து ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுது, மறுபடியும் அந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா எனக்கு சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதே மாதிரி இஃப்குள்ள இஃப் எவ்வளோ இஃப் வேணாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ப்ரோக்ராம் மூலிமா நம்ம இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இன்புட் வந்து இன்டீஜர் நம்பர் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு அதை வந்து நான் ஏங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நான் கொடுக்குற இன்புட் வந்து என்னவா இருக்குன்னா ஈக்குவல் டு 10 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நார்மலாக இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு இதுதான் இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். அப்போ இஃப் கண்டிஷன் எப்படி கொடுக்குறோம், சின்டாக்ஸ் என்னன்னா இஃப்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் வந்து என்ன கண்டிஷன் வேணுமோ நான் அதை செக் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னன்னா ஈக்குவல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அப்போ டபுள் ஈக்குவல் கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட்னா கோலன் வந்து இங்கே வைக்கணும். ஓகேங்களா? இதான் சின்டாக்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன் கோலன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சம் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் த கிவன் நம்பர் மீன்ஸ் 10 அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நான் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா இன்சைட் ஆஃப் த இஃப்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ இன்சைட்னா நம்ம சீலாம் பார்த்தோம்னா கேர்லி பிரேசஸ் பண்ணுவோம். இங்கே வந்து கேர்லி பிரேசஸ் கிடையாது, எல்லாமே என்னன்னா ஸ்பேஸ் தான். இங்கேருந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பேஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நேராக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எரர் போயிடும். என்ன பண்ணால் இப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் உள்ளே வேணும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் இந்த மாதிரி ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆக்சுவலி இது வந்து என்ன ஆகுனா சும்மா ஒரு தேங்க்யூ ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ ஃபால்ஸ் ஆகுதெல்லாம் பார்க்குறது. இதனால் இது வந்து அவுட் சைட் ஆஃப் த இஃப் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா லைன் நம்பர் 4 வந்து அவுட் சைட் ஆஃப் த இஃப் ஸ்டேட்மெண்ட். அது வந்து இந்த கண்டிஷன் பேஸ் கண்டிஷனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து டிஃபால்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் வந்து இதை வந்து ரன் பண்ணுறேன். ரெண்டாவது நம்பர் இது நான் 10 கொடுக்குறேன். இப்போ த கிவன் நம்பர் இஸ் 10 தேங்க்யூன்னு வந்துச்சு. இப்போ நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 20 கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் தேங்க்யூ இஃப் மட்டும் கொடுத்து இது மட்டும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கொடுத்து நான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் ட்ரூவாக தான் எனக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஃபால்ஸ்னா என்னன்னு என்ன பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் எல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எல்ஸ் இது வந்து நம்ம எதுவும் கண்டிஷன் கொடுக்க முடியாது, வெறும் எல்ஸ் கோலன் அதுக்குள்ள இதே மாதிரி ஒரு டேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதில் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்தேன்னா கிவன் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 10, எனக்கு இந்த கிவன் நம்பர் இஸ் 10 வரும். இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கொடுத்துறேன். இப்போ எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, இப்போ நான் வந்து எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு எப்படி அவுட்புட்டாக வருது. ஸோ இப்போ
வந்து நான் வந்து அதே 20 சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிவன் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 10 சொல்லி கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இஃப் 20 கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல, டேரெக்டாக இந்த டிஃபால்ட் இது தேங்க்யூ இஃப்னு சொல்லி போயிடுச்சு. இஃப் கண்டிஷனுக்கு அவுட் சைட் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் தான். அதனால இப்போ வந்து நான் 20 கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த கிவன் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 10 வந்துருச்சு. ஏன்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ டிஃபால்ட் எங்கே வந்துடும்னா எனக்கு இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் இஃப் எல்ஸு. ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துன்னா இஃப் பார்த்துட்டோம், இஃப் எல்ஸ் பார்த்துட்டோம், இப்போ எல்இஃப் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 10 இல்லையா இல்லை அப்படின்னா எனக்கு ஏ ஈக்குவல் டு 20 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம எவ்வளோ எல்இஃப் போட்டுட்டு எத்தனை எல்இஃப் வேணாலும் நம்ம போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நான் இன்னொரு கண்டிஷன் கொடுத்து இது வந்து 30 செக் பண்ணுறேன். இது வந்து நான் கிவன் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 10 ஆர் 20 ஆர் 30. ஏன்னா இந்த மூணு கண்டிஷனும் மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு எல்சியில் வந்து எல்சி தான். ஸோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிருந்துச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் 10 இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது, இது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. டிஃபால்ட்டாக எங்கே வந்துடும்னா இந்த 10th ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து அவுட் சைட் ஆஃப் த இஃப். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணோம், ஏ ஈக்குவல் 20 செக் பண்ணோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாது. சப்போஸ் இதுவுமே இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தேர்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம், ஏ ஈக்குவல் டு 30 இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் 30 இருந்தால் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகேங்களா? சப்போஸ் அதுவும் ஃபால்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா டிஃபால்ட்டாக எங்கே வந்துடும்னா எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எல் ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். எல் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது என்னன்னா அவுட் சைட் ஆஃப் த இஃப். இதுக்கும் இப்போ சம்மந்தம் இது வந்து அவுட் சைடில் தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் வந்து 10 கொடுக்குறேன். இந்த கிவன் நம்பர் இஸ் 10 வந்துருச்சு, தேங்க்யூன்னு வந்துருச்சு. இப்போ இதே வந்து நான் கிவன் நம்பர் இஸ் 13 கொடுக்குறேன். இப்போ த கிவன் நம்பர் இஸ் 13 வருது. ஸோ தேங்க்யூ இஃப். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இஃப் எல்இஃப். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம் எல்இஃப்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இஃப்க்குள்ள ஒரு இன்னொரு இஃப் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதான் நெஸ்டட். நான் வந்து இன்புட் வந்து ஒரு நம்பர் வாங்குறேன், அந்த நம்பர் இன்புட் இன்டீஜராக வாங்குறேன். ஏன்னா நான் இன்புட் கொடுக்கும்போது அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ நான் வந்து ஏங்க வேரியபிள் அசைன் மாட்டேன். அப்போ அந்த இன்புட் கொடுக்குற வேல்யூ வந்து 10க்கு கிரேட்டர் தானே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 10க்கு கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக வரும். இப்போ உள்ளே வரும். அப்போ உள்ளே வரும்போது மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து அவுட் சைட் ஆஃப் அவுட்டர் இது வந்து இன்னர் இஃப். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் நெஸ்டட், இதுக்குள்ள இந்த இஃப் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், இது 2 இருந்துச்சுன்னா இங்கே வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இது வந்து லெஸ் தென் 50 இருந்துச்சுன்னு செக் பண்ணோம். ஸோ லெஸ் தென் 50 இருந்தால் அந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10 பட் லெஸ் தென் 15 இருக்கும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? இந்த எல்ஸ் வந்து இந்த இஃப்க்கு தான். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன் சப்போஸ் எனக்கு இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் வரும். இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். என்னது ஏ லெஸ் தென் 10 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிருக்கோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ இங்கே வருது. இங்கே வந்து என்ன பண்ணா எனக்கு ஏ லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இந்த இடத்துல என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா ஏ லெஸ் தென் 10 இருந்தா இந்த இடத்துல பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்தையும் ஒரே ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறேன். இங்கே 2 கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னன்னா ஏ லெஸ் தென் 5 இருக்கா அண்ட் ஏ கிரேட்டர் தென் 0 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ 2 கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ ஏ வந்து 5 விட 5 விட கம்மியாக இருக்கணும் அண்ட் 0 விட பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் சொல்கிறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எங்கே வரும் அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஏ லெஸ் தென் 0 இருக்கா, 0 அது கம்மியாக மைனஸ் நம்பர்லாம் இருந்துச்சுன்னா ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும், எனக்கு இது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த 2 கண்டிஷனும் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா எங்கே வந்துடும் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும்.
சப்போஸ் இது வந்து எங்கன்னா இன்சைட் ஆஃப் த நெஸ்டட் இஃப் உள்ள இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். சப்போஸ் எனக்கு நான் வெளியில் கொடுத்துருக்க இந்த இஃப்பும் இந்த எல் இஃப் கண்டிஷன் ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக எனக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இங்கே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த கிவன் கண்டிஷன் இஸ் ஃபெயில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்கே வந்துடும் லாஸ்ட் ஆஃப்டர் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துலேயும் ஒரே ஒரு கண்டிஷன் தான். இங்கே வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு யூஸ் பண்ணி ஸோ நான் 2 கண்டிஷன் செக் பண்ணுறேன். லெஸ் தென் 5 இருக்கணும், கிரேட்டர் தென் 0 இருக்கணும். சப்போஸ் நான் கொடுக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே அண்டு கொடுத்தனால இங்கே எப்பவும் போய் செக் பண்ணாது. ஏன்னா அண்டு வந்து 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே போய் செக் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் இங்கே போய் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் இதை அவுட்புட் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ வருது நான் நம்பர் வந்து 10ன்னு கொடுக்குறேன். அப்போ த கிவன் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நான் எல்லாமே கிரேட்டர் தான் நான் தான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே கிரேட்டர் தென் இங்கே லெஸ் தான் செக் பண்ணுறேன். ஈக்குவல் டு கிரேட்டர் தான் அது ஈக்குவல் டு லெஸ் தென் அது ஈக்குவல் டு செக் பண்ணுறேன். அப்போ எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆனால கிவன் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னு சொல்லி வந்தது. எனக்கு தேங்க்யூ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிருது. சப்போஸ் நான் இது வந்து 15 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிவன் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10 பட் லெஸ் தென் 50 அப்படின்னு. ஏன்னா ஸோ இங்கே வரும் இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம் லெஸ் தென் 50. ஆமாம் லெஸ் தென் 50. அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இது ஒன்று லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். Thank you for watching video. Practice leads to achievement.